இன்னைக்கு நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். மொத்தமாக 1/4 கிலோ வெங்காயம் இருக்கும். 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு 15 காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு கட் பண்ணி அது கூட போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை வந்து இன்னைக்கு சின்ன சின்ன பீஸாக தான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்னதாக போட்டால் தான் இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நல்லா இருக்கும். அதனால இந்த சைஸு கட் பண்ணி இதையும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மூடிடுங்க. 3/4 வெந்ததுக்கு அப்புறம் தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இன்னைக்கு பல்லாக கட் பண்ணிக்கோங்க. 3/4 வெந்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காவெல்லாம் சிக்கனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. சிக்கன் நல்லா சுருண்டு வந்துடும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட குக்கிங் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.